திருப்புவனத்தில் போலீசார் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இளைஞர் அஜித்குமாரனுடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இது குறித்த தற்பொழுதைய தகவல்களை அறிவோம். செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, இப்ப இளைஞர் அஜித்குமாருடைய உடற்கூறாய்வு அறிக்கை என்பது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த டெவலப்மெண்ட்டுடைய அப்டேட்ஸ் என்ன? மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆஜராகி, அதாவது முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆஜராகி, அதாவது போலீசாரால் அடுத்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை, அஜித் கொலை செய்யப்பட்டுள்ளார், 44 காயங்கள் இருக்கிறது என கூறியிருக்கிறார். அதுவும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை மிகவும் அதிர்ச்சியாகவே இருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது. அதுபோக உடலில் ஒரு பாகம் கூட விடாமல் தாக்கி இருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல், இறப்பு வரை எஃப்ஐஆர் இல்லை ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உடலில் எந்த ஒரு உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை. பதிவு ஆவணத்தின் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் என நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோக சிறப்பு படை எஃப்ஐஆர் பதியப்படாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்திருக்கிறது என நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு சீனியர் அலுவலரையாவது அக்குழு கொண்டிருக்க வேண்டும் என நீதிபதி தங்களது கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது என நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார்கள். கொடூரமான சம்பவமாக இருக்கிறது என கூறியுள்ள நீதிபதிகள், மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்திருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த மாநிலம் ஒரு குடிமகனை காப்பாற்ற வேண்டிய மாநிலம், அந்த காவல்துறை அந்த குடிமகனையே கொலை செய்திருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். அரசின் அனைத்து உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறது. அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய 2 நாட்கள் அவகாசம் கோரப்படுகிறது என அரசு வழக்கறிஞர், அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கிறார். அஜ்மல் கான் அவர் இந்த 2 நாள் அவகாசத்தை கேட்டிருக்கிறார். தற்பொழுதைய விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி மாரிச்சாமி. அடுக்கடுக்கான கேள்விகள், பல்வேறு கண்டன கருத்துக்களை நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் இளைஞர் அஜித்குமாரனுடைய அந்த உடற்கூறு அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அதிர்ச்சிகரம் மிக்க ஒரு அறிக்கையாக இது இருப்பதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தக்கூடிய சூழலில் திருப்புவனம் நீதிமன்ற நடுவர் வெங்கடாஜலபதி பிரசாத், கோவில் உதவி ஆணையர் ஆகியோரும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இளைஞர் அஜித்குமாருடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதே இந்த விவகாரத்தில் தற்பொழுதைய நிகழ்வாக இருக்கிறது. மாரிச்சாமி, இப்போ உடற்கூறு ஆய்வு அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டாச்சு. இனி அடுத்து இந்த விசாரணை அப்படிங்கிறது என்னென்ன கோணங்களில் போகும்? ஏன்னா ஏற்கனவே பல கேள்விகளை நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் எழுப்பியிருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கான பதில் அப்படிங்கிறதே அது நீண்ட கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலாக இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. இனி அடுத்து என்ன? ஏன்னா இப்ப அந்த அரசின் வழக்கறிஞர், அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி அவர் தான் காலையில இருந்து இந்த வாதத்தை வச்சுக்கிட்டு வந்தாரு. அவர் இப்ப 2 நாள் அவகாசம் கேட்டுட்டாரு. அப்ப இனிமே எப்படினாலும் டைம் கேட்ட உடனே கொஞ்சம் விசாரணை மந்தமாகும். அது போக இப்ப வந்திருக்கிற அந்த கோவில் அதிகாரி, அப்புறம் அந்த இந்த அறநிலையத்துறை அதிகாரி வந்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்பாங்க. ஏன் நீங்க அவர் கேட்கும் போது அவர் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, நீங்களே கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள், அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை நீதிபதிகள் கேட்பாங்க. அப்புறம் அந்த வீடியோ எடுத்தவர் ஆஜராயிருக்காரு. இன்னைக்கு அவர் எப்படி நீங்க வீடியோ எடுத்தீங்க, எந்த மைண்ட்ல எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேட்டுட்டு அவர் தான் எடுத்தாரான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அடுத்து அவ்வளவுதான், விசாரணை ரொம்ப கொஞ்சம் மந்தமாயிரும். ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க டைம் கேட்டுட்டாங்க. அப்ப கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏதாவது ஒரு இப்ப வரிசையா சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் அந்த மாதிரி அறிவிச்சு இதற்கான வேலைகளை முடிச்சு அவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. அதுக்காக கொஞ்சம் இது இன்றே உத்தரவுகள் பிறப்பிக்க
பிறப்பிக்க மாட்டாங்க. ஒரு டைரக்ஷன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. டைரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த வழக்கை வந்து யார் நடத்துறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபீசர்ஸை நியமிச்சுட்டு கவர்மெண்ட் சைடு என்ன அறிக்கை தாக்கல் செய்யறாங்களோ அதன்படி தான் இந்த வழக்கானது நகரும். மாரிசாமி, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையை பார்க்கும்போதே ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள் அதில் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தையும் அவங்க விட்டு வைக்கல, இது போன்ற தகவல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கிறதா தெரிவிச்சிங்க. அந்த உடற்கூறு ஆய்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் என்ன? இந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை இப்போதான் நீதிபதிகள் வசம் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாகத்தான் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி ஏன்னா இப்ப உறவினர்கள் இன்னும் வரல, யாருமே இந்த வழக்குல வந்து அவங்க வந்து கேள்விகளை கேட்கல, அவங்க வந்து மனுதாரராகவே இல்லை. அதனால சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்படலாம். இல்லாட்டி அவங்களோட அந்த இதுல இருந்து தான் நம்ம வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான முக்கியமா அவங்க கேட்டிருக்கிறது வந்து அந்த மிளகாய் பொடி வைத்து அடித்தார்களா, மிளகாய் பொடி பயன்படுத்தினார்களா அப்படின்ற கேள்விக்கு தான் கேட்டிருந்தாங்க. அதை வந்து இன்னும் அவங்க ஜட்ஜஸ் வந்து ஏதாவது ஒரு இதாவே சொல்லல, அவங்க ஒரு கருத்தாவே இன்னும் வெளிப்படுத்தல. அதுக்கப்புறம் இந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை ஏதாவது ஒரு விதத்தில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, லீகலாவே வரும். இன்னும் சில அந்த விசாரணை முடிந்த நேரத்துல வந்துடும். வந்த உடனே தான் அதோட ஃபுல் இது தெரியும். அது போக நம்ம நேற்றே போட்டிருந்த மாதிரி அந்த ஒரு 25 காயங்கள் கொடுத்திருந்தோம். 18 இடங்கள்ல 25 காயங்கள், வெளிக்காயங்கள். இது வந்து பிரேத விசாரணை அறிக்கையில அந்த வழக்கறிஞர்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த காயங்கள் கண்டிப்பா இருக்கும். அது போக உள் காயங்கள், அந்த டாக்டர்களுக்கு மட்டுமே தெரிந்த காயங்கள் தான் இனிமே தெரிய வரும். சரி, இப்ப அரசு தரப்புல என்னென்ன விஷயத்துக்காக இந்த அவகாசம் அப்படிங்கிறது கோரப்படுது? அவகாசம் கோரப்படுதுன்னா இவங்க திருப்பி இன்னைக்கு நடந்ததெல்லாம் இன்னும் கவர்மெண்ட் சைடுல இருந்து கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா உடனடியா அந்த ஜிஓ எல்லாம் அவங்க கரெக்டா அங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்த இந்த சஸ்பெண்ட் ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பி பணியிட மாறுதல் பண்ணப்பட்டிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து ஒரு அறிக்கையா போடுவாங்க. கைது நடவடிக்கை எப்படி இருக்கு, அது எஃப்ஐஆர் காப்பி இன்னும் வரல, இன்னும் அது கோர்ட்ல தான் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பியில அவங்க வந்து என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் எஃப்ஐஆர் காப்பி, அந்த ஆல்ட்ரேஷன் எஃப்ஐஆர் காப்பியில அவங்க மேல கொலை வழக்கு பதிஞ்சிருக்காங்களா என்னன்றத அதெல்லாம் ஒரு அறிக்கையா தாக்கல் இது பண்ணி அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லி, இது நடக்கக்கூடாத சம்பவம், அந்த காவலர்கள் மீது கண்டிப்பான முறையில கடுமையான நடவடிக்கை இருக்கும்னு தான் சொல்லிட்டு வர்றாரு சிஎம்ஓ, முதலமைச்சரும். அதெல்லாம் சேர்த்து போட்டுதான் ஒரு கவர்மெண்ட் சைட்ல ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வாங்கன்னு நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள்லயும் அப்படிதான் வந்திருக்கு, இந்த வழக்குலயும் அப்படிதான் வரும்னு வழக்கறிஞர்கள் பக்கமும் அதான் சொல்றாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.